தமிழ் வழி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்ம பார்த்து விவாதம் பண்ண வேண்டியது சமூகத்தில் இருக்கிற சாதி ஏற்றத்தாழ்வு மற்றும் சாதி ஆணவ படுகொலை. சாதி இரண்டொழிய வேறில்லை என்று சங்க காலம் முதல் சமகாலம் வரை எவ்வளோ அந்தந்த காலகட்டத்தில் எவ்வளோ பேர் சொல்லின்னு வந்திருக்காங்க. அப்படியும் இந்த பொது சமூகத்திலேருந்து, அதுவும் இந்த தமிழ் சமூகத்திலேருந்து சாதி எதுக்கு நம்மளால் நீக்க முடியும்? அதை கொஞ்சம் நம்ம விரிவாக பார்த்தா தான் முடியும். ஏன்னா தமிழ் சமூகம் ஒரு வளர்ந்த பண்பாடு கொண்டது. ஆரிய சமூகம் மட்டும் ஒரு தனங்களை கொண்டதில்லை. ஆரிய சமூகம் அந்த குழுக்குள்ளேயே பெண்ணெடுக்கும், பெண் கொடுக்கும். அது தாண்டி அவங்க வெளியே வர மாட்டாங்க, புழங்க மாட்டாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் புழங்க மாட்டாங்க பொது சமூகத்தில். ஆனால் தமிழ் சமூகம் அது போல இல்லை. 5 வகையான நில பண்புகளை கொண்டவங்க, 5 வகையான திணை பண்புகளை கொண்டவங்க, 5 திணைகளிலும் பெண் கொடுக்குறது, பெண் எடுக்கிறது இருந்திருக்கு. அதே போல் காதல் மனம்ன்றது தமிழர் பண்பாட்டில் இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. அதுவும் பழைய தமிழ் பண்பாடெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புலவர்களுடைய பாடல்களே உங்களுக்கு தெரியும். காதல் மனம் தான் புரிவாங்க. அதுவும் அந்த காதல் மனம் புரியறதுக்கு ஒரு பெண்ணை ஆண் கவர்றதுக்கு என்னென்ன விதமான போட்டிகள்லாம் பொது சமூகத்தில் வைப்பாங்க. அந்த போட்டிகளில் எப்படியெல்லாம் ஆண்கள் பங்கெடுத்துப்பாங்க. அந்த ஆண்கள் பங்கெடுக்கும் போது எப்படி அந்த பெண்கள் அந்த அந்த இடத்துல ஒன்று கூடி அவங்களுக்கான பிடித்த ஆண்களை தேர்ந்தெடுக்கிறாங்க போன்றவைகள்லாம் தமிழ் சமூகத்தில் இருந்திருக்குது. அதெல்லாம் ஆரிய சமூகம், பொது சமூகத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் சதிய ஆரம்பிக்குது. தமிழர் பண்பாடு சதிய ஆரம்பிக்குது. அது புறமணம்ன்றது போய் உள்ள ஒரு குழுக்குள்ளேயே திருமணம் செஞ்சுக்கிறது. அந்த குழுக்குள்ளேயே ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கும்போது அந்த வட்டங்களே நாளவில் ஒரு சில நூற்றாண்டுகளோ ஒரு சாதி கட்டமைப்பாக மாறுது போன்றதெல்லாம் வருது. பார்த்தீங்கன்னா இவனும் தமிழனாக தான் இருப்பான், அவங்களும் தமிழர்களாக தான் இருப்பாங்க. பழக்க வழக்கம்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரியான உணவுகள், ஒரே ஒரு பண்பாடு, இப்படி எல்லாமே ஒரே மாதிரி தான் கொண்டிருப்பாங்க. 2 பேரும் பொங்கல் விழாவெல்லாம் கொண்டாடுவாங்க. ஆனால் பார்ப்பனம் பொங்கல் கொண்டாட மாட்டாங்க. ஆரிய சமூகம் பொங்கலை கொண்டாடாது. அதை சங்கராந்தின்ற மாதிரி ஒரு தனியாக பிரித்து வைப்பாங்க. மகா சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அது பொங்கல் விழான்னு சொல்லுவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்வியலோடு பொருந்துகிறது தான் நம்ம பண்டிகையை ஏற்றுக்கிட்டு போவோம். ஆனால் இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்வியலுக்கு அப்பாற்பட்டு கற்பனைகளில் ஒரு பண்டிகைகளை உருவாக்குவாங்க. அதை பார்த்தீங்கன்னா தீபாவளின்னு ஒன்று எடுத்துக்கங்க. தீபாவளின்னா கற்பனையில் உருவாக்கப்பட்ட ஒரு பண்டிகை. அதுக்கு அவங்களுடைய பண்பாடு கற்பனையிலேயே ஒரு கதையை கட்டமைப்பாங்க. இப்படி இருந்தாங்க, இப்படி வாழ்ந்தாங்க, இப்படி மறைஞ்சாங்க, இதுக்கு ஒரு பண்டிகைன்னுவாங்க. ஆனால் நாம் அது போல் இல்லை. இன்னைக்கு மாதிரி இந்த தமிழ் சமூகத்தில் நிறைந்திருக்கிற இந்த சாதி வள்ளுவர் முதல் சித்தர்கள் வரை இதை எதிர்த்துருக்காங்க. அவங்க காலத்தில் எந்த காலத்துலையும் சாதின்னு ஒன்று இருந்ததே இல்லை. ஆதியில் வராத சாதி அப்படிங்கிற பாதியில் வந்துருக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு சாதிய குழுக்கள் உருவாகுது, சாதிய சங்கங்கள் உருவாகுது. எப்படி உருவாகிருக்கும் அந்த சாதிய சங்கங்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பொருளாதார வசதியிலையோ இல்லை மற்ற எந்த முன்னேற்றங்களும் காணாதவங்க தான் ஒரு சாதிய சங்கத்தை உருவாக்கியிருப்பாங்க. எல்லா சமூகமும் அந்த சாதிய சமூகம் நம்ம சமூகம் எல்லோரும் ஒன்று சேருங்க, நம்ம உரிமைகளுக்காக போராடுவோம் சொல்லி அப்போ உருவாக்கணும் அந்த சமூக முன்னேற்றத்துக்காக ஒரு கட்டத்தில் போராடி இருப்பாங்க. பல உரிமைகளை வாங்கி கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி அதில் அந்த அதனுடைய பலனாக இன்றைக்கி பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா வந்திருப்பாங்க. கல்வி அறிவில் நல்லா கல்வியில் உயர்வு பெற்று போயிருப்பாங்க. சரி, அந்த கட்டமைப்பு அதுக்கப்புறம் அந்த கட்டமைப்பு கலைக்கப்பட வேண்டிய கட்டமைப்பு. இன்னும் அதை தூக்கி நம்ம சுமக்க வேண்டிய தேவை கிடையாது. எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த சமூகம், குறிப்பிட்ட சமூகம் ஒரு வளர்ந்த நல்ல ஒரு பண்பாடு நிலையை அடைஞ்சதுக்கு, பண்பாடு நிலைன்னா நல்ல கல்வி அறிவு பெற்று நல்ல ஒரு சமூக அந்தஸ்து பெற்றதுக்கப்புறம் மறுபடியும் அந்த தேவையில்லாமல் அந்த சாதியை தூக்கி சுமக்கிறனால என்ன அவங்க கற்ற கல்விக்கு பயனில்லாமல் போகுதுங்க. மறுபடியும் ஒரு காட்டு மிராண்டித்தனத்தை தானே அவங்க அடையிறாங்க. கல்வி மூலயமா என்ன பண்ணணும், மனிதன் அறிவு மேம்படணும். மனித அறிவு அந்த பிற்போக்குத்தனங்களை ஏற்றுக்கக்கூடாது. எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த சாதி கட்டமைப்பு நீங்கள் எதுக்காக உருவாக்குனீங்களோ அந்த சாதி கட்டமைப்பை மறுபடியும் ஒரு நல்ல சமூகத்தை, வளர்ந்து வர நல்ல சமூகத்தை, உங்கள் சமூகம்னே வச்சுங்களேன், ஏதோ ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க நல்லா படித்து கல்வியிலையும் பொருளாதாரத்தையும் நல்லா வளர்ந்துட்டீங்க, அப்படியாப்பட்ட சமூகத்தையே சீரழிக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொலையை கூட சொல்லணும். சுர்ஜித்துன்னு கொலை பண்ணான். எவ்வளோ படிச்சிருக்காங்க, அவனும் ஒரு பட்டதாரி தான், அத்லெட்டிக்கில் நல்லா பல கோப்பைகளை வாங்கினவன் தான். இருந்தாலும் அவனுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு பின்னடைவு? இன்றைக்கி வாழ்க்கை முழுக்க அவன் ஜெயிலில் தான், சிறையில் தான் அவன் கழிக்கணும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த கலைக்கப்படாத இந்த சாதிய கட்டமைப்பு தான். ஏன் இந்த சாதிய கட்டமைப்பு?
இன்னும் அப்படியே இருக்குன்னா வந்து அந்த சாதிய தலைவர்கள் பலன் அடைகிறாங்க. என்ன விதமான பலன்னா, அவங்களுக்கு அதில பொருளாதார பலன்கள் இருக்குது, அரசியல் பலன்கள் இருக்குது. இன்னும் பல பலன்கள் அது மூலியமா அடையும்போது, அந்த சாதிய காப்பாத்தி வச்சுக்கிறாங்க வந்து. அந்த சாதிய குழுக்கள் வந்து ஒரு அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கும்போது, அந்த சாதிய குழுக்கள் மொத்தமா வந்து அவன சார்ந்து நிக்குது வந்து. அவன் ஸ்டாண்ட் எடுக்கிறான். ஒரு அரசியல் ரீதியா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலும் சரிங்க, வேற ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலும் வந்து சாதிய குழுவ சார்ந்து இருக்கும்போது, அவன் வளர்ச்சி தான் அதில போகுங்க. அவர் எம்எல்ஏ ஆவலாம், எம்பி ஆவலாம், அவனுக்கு பல கான்டாக்ட்கள் கிடைக்கலாம். அது மூலியமா அவன் வளருவான். நீங்க என்ன வளர்ந்தீங்க? சொல்லுங்க. அப்போ நல்லா வளர்ந்த சமூகம் நீங்க எத நோக்கி சிந்திக்கணும்னா வந்து, மறுபடியும் இந்த சாதி சமூக தலைவர்கள் பின்னாடி போறத வந்து நிறுத்திட்டு, இந்த நீ பொதுவா போய் கல்வி கற்றீங்களா? வந்து உன்ன சுத்தி இருக்கவங்க யாருன்னு உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இல்லல்ல. பொதுவா தானே படிச்ச. பொதுவா தானே கல்வி அறிவு பெற்ற. பொதுவான ஒரு விளையாட்ட நீ விளையாடியிருப்ப வந்து. கிரிக்கெட்டோ, ஃபுட்பாலோ விளையாடியிருப்ப. அப்போ உன்ன சுத்தி இருந்த உன் நண்பர்கள்லாம் வந்து என்னென்ன சமூகம்னு சொல்லி பார்த்தியா? இல்லல்ல. அதுல உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சதில்ல. இப்போ நீ வேலை வாய்ப்ப தேடி போற. ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளேயே போற. ஒரு ஐடி செக்டருக்குள்ள நீ போம்போது எல்லாமும் குறிப்பிட்ட சமூகத்த சேர்ந்தவங்களா இருக்காங்க. எல்லாருமே தானே இருக்காங்க. அந்த சூழல் உனக்கு புடிச்சிருக்குதுல்ல. அங்க நல்லபடியா வாழுறல்ல. சந்தோஷமா இருக்கல்ல. மறுபடியும் அங்கருந்து திரும்பி ஒரு நல்ல ஃப்ளாட் கீட்டு எடுத்து நீ வாழ் ஒரு ஐடி செக்டர். ரொம்ப உன் வீட்டுக்கு போற. அதுல ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கும். அதுல ஒரு 100 பேர் குடியிருப்பாங்க. அதுல வந்து உன் சமூகத்த சார்ந்தவங்க மொத்தமா இருக்கிறாங்க. எல்லா சமூகத்த சார்ந்தவங்க இருக்காங்கல்ல. அங்கெல்லாம் உன்னால நிம்மதியா வாழும்போது, பெண் கொடுத்து பெண் எடுக்கும்போது மட்டும் எதுக்கு அந்த சிக்கல்? இன்னைக்கு பெரும்பாலான பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள வந்து நாங்க வந்து பெத்தோம், வளர்த்தோம். கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம் தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் தெரியுமா? அந்த பெண் குழந்தைய வந்து எப்படி நாங்க வந்து இது மாரியான ஆளுங்களுக்கு வந்து நாங்க வாழ்க்கை துணைய தேடி குடுக்குறதுன்னு சொல்லி பார்க்குறீங்க. உங்க பெண்ணு ஒரு ஆள தேர்ந்தெடுத்தது நிச்சயமா நல்லவன தான் தேர்ந்தெடுப்பாங்க. அவன் மேல யார் பிரியம் காட்டுறாங்களோ, அன்பு காட்டுறாங்களோ, அப்படிதான் தேர்ந்தெடுப்பாங்க. நீங்க ஆவனா உங்க பிள்ளைங்கள வந்து பெத்தோம், வளர்த்தோம்ன்னு சொல்றீங்களே வந்துங்க, அது வந்து கடமைங்க அதெல்லாம். கடமைய வந்து நீங்க வந்து அ வேற இதுக்கு மாற்றக்கூடாது வந்து. வேற கண்டனம் வந்து மாத்தக்கூடாது வந்து. கடமைகள் என்பது வேறு, உணர்வு என்பது வேறு. அந்த கடமைய நாங்க செஞ்சுட்டோம். அந்த கடமையோட அந்த பெண் எங்களுக்கு மறுபடியும் இன்னொரு கடமைய செய்யணுன்றதுக்காக, நீங்க சொல்ற இடத்துல அந்த குழந்தைங்க வந்து கழுத்த நீட்டக்கூடாது. ஒரு ஆணும் வந்து தேர்ந்தெடுத்து உங்க வீட்டு ஆண் பிள்ளையே ஒருத்தர தேர்ந்தெடுத்து எடுத்துன்னு வந்திருந்தா கூட, மாற்று சமூகம் தேர்ந்தெடுத்து வந்தா கூட வந்து இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி வந்து கட்டளையிட முடியாது வந்து. தேர்ந்தெடுக்கிறது, அவங்க வாழ்வியல் முறையில வந்து எல்லாரையும் வந்து அரவணைச்சு போறதெல்லாம் வந்து இனிமே அவங்களுக்கு அவங்க வாழ்றதுக்கான வாழ்வியல் முறை தான் அதெல்லாம் வந்து. அந்த முறையில தான் நீங்க இதெல்லாம் வந்து பார்க்கணும் வந்து. அதே நேரத்தில அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன விரும்பிட்டான்னு சொல்லி நீங்க நெனச்சா கூட, அந்த குடும்பம் நல்ல குடும்பமா, உங்க பெண்ண வந்து பாதுகாப்பா பார்த்துக்குமா? முக்கியமா அந்த பையன் நல்ல பையனா? அவன் பொருளாதாரத்தில மேல இருக்கலாம், கீழ இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்க பெண்ண நல்லா வச்சு காப்பாத்துவானா? குடிகாரனா இல்லையா? வேற எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா? நல்ல வேலையில இருக்கானா? நல்லா பார்த்துப்பானா? நம்மள மதிக்கிறானா? அப்படி பெரியவங்களுக்கு மரியாதை குடுக்குறானா? நம்ம குழந்தைய கடைசி வரைக்கும் நல்லா வச்சு காப்பாத்துவான்னு சொல்லி, அந்த மாரியான ஒரு தகுதிய வச்சு பாருங்க வந்து. தகுதின்றது இதுதான் வந்து. உங்க சமூகத்துல ஒரு குடிகாரனுக்கோ, வந்து வேற ஏதாவது ஒரு சமூக பற்று உள்ள ஒரு வெறியனுக்கு நீங்க குடுத்தீங்கன்னா வந்து, அந்த மென்டாலிட்டி ஒரு அடிமையா தான் வளரும் வந்து. உங்ககிட்ட பெண் எப்படி நீங்க சொன்னீங்க இல்லீங்களா? நாங்க பெத்தோம், வளர்த்தோம்ன்னு. அதேபோல அந்த இடத்துல போய் அவனுக்கு மனைவியா ஒரு அடிமையா தான் இருக்குமே தவிர, சுய சிந்தனை உள்ள ஒரு பெண்ணா மாற்ற இதுவா இருக்காது வந்து. ஏன்னா, இந்த சமூகத்துடைய வளர்ச்சி, மாற்றம் எதுல இருந்துங்கன்னா, பெண் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும். பெண்ணு தான் ஒரு குடும்பத்த தாங்கி நிக்கிறது. ஆண்கள் வந்து வெளி வேஷம் போடுவானுங்க. ஆச்சா, போச்சான்னு எல்லாம் கத்துவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க, எல்லாம் செய்வானுங்க வந்து. ஆனா, அந்த ஆண் வர்க்கத்தையும், பொது சமூகத்தையும் சீர்படுத்துறதுன்னு பார்த்தா பெண். அது வீட்ல இருந்து தான் தொடங்கணும். அந்த வீட்ட வந்து எங்க பார்த்துக்கிறாங்க, அந்த கட்டமைப்பு எங்க வந்து பெரிய வீட்லருந்து ஆரம்பிச்சு தான் ஒரு சமூக மாற்றமே ஏற்படுதுன்னா, அது பெண்கள் கிட்ட இருந்து தான் இருக்குது வந்து. பெண்கள் எந்த வீட்ல வந்து மதிக்கப்படுறாங்களோ, எந்த இடத்துல அவங்களுக்கான உரிமைகள் வந்து வழங்கப்படுதோ, அந்த பெண்கள் குடும்பமும் வளர்ச்சி அடையும். அவங்கள சுத்தி இருக்கிற பொது சமூகமும் வளர்ச்சி அடையும். ஆதியில் சாதி இல்லை என்பதால் காதல் திருமணம் செய்தவர்களையும், காதலர்களையும் சாதியின் பெயரால் கொல்லாதீர்கள். நன்றி, வணக்கம்.